Children, today we are going to see about the topic in ancient civilizations, philosophy and literature of the Chinese. In that we are going to see about what are the contribution of the people to the literature and that is art. Okay, so Chinese poets and philosophers such as Lao Tzu, Confucius, Mencius, Moti and Tao Ching contributed to the development of Chinese civilization. Chinese civilization na சைனாவோட நாகரிகத்துக்கு டெவலப் பண்ணதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தவங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பீப்புள்ஸ் தான். லோசி, கான்ஃபியூஷியஸ், மென்சியஸ், மோட்டி, டாச்சின். இந்த நேம் எல்லாம் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறது கஷ்டம் தான் சில்ட்ரன், பட் யூ ஹாவ் டு மெமரைஸ். ஓகே, ஸோ தீஸ் பீப்புள் ஒன்லி கான்ட்ரிபியூட்டட் ஃபார் த டெவலப்மெண்ட் ஆஃப் சைனீஸ் சிவிலைசேஷன். அண்ட் சன் ட்சூ மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜி, அதாவது அவர் யாருன்னா வந்து இராணுவத்தோட உயர் ஒரு பதவியில் உள்ளவர். ஸோ அவரால் எழுதப்பட்ட நூல் அப்படின்னா என்னன்னா ஆர்ட் ஆஃப் வார் அப்படிங்கிறத புக்கை வந்து இந்த மிலிட்ரியை சேர்ந்த ஒரு சன் ட்சூ அப்படிங்கிற ஒரு பர்சன் என்ன பண்ணார், அவர் எழுதின அந்த புக்கு தான் ஆர்ட் ஆஃப் வார். ஓகே, தென் இந்த மிலிட்ரி ஸ்ட்ராட்டஜினா அது பேர் வந்து மிலிட்ரி இராணுவ உத்தியாளர், அதில் வேலை பார்க்குறவங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் annals is the official chronicle of the state at the time. So இந்த spring and autumn annals அப்படிங்கிறது சீன அங்கீகரிக்கப்பட்ட, சீன அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு சீன நூல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் என்னதுமா the spring and autumn annals. அது என்னன்னா இந்த ஸ்ப்ரிங்கம் அண்ட் ஆட்டம் ஆனல்ஸ் என்கிறது ஒரு சீன நூல், அரசால அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூல், ஒரு புக். ஓகே, தென் த எல்லோ எம்பரர் கேனன் ஆஃப் மெடிசன் கன்சிடர்ட் சைனாஸ் ஏர்லியஸ்ட் ரிட்டன் புக் ஆன் மெடிசன். இந்த புக்கோட பேர், இது ஒரு பழமையான மருத்துவ புக். திஸ் இஸ் த ஏர்லியஸ்ட் மெடிசன் புக். அதோட நேம் என்னன்னா எல்லோ எம்பரர் கேனன் ஆஃப் மெடிசன். ஸோ இதுதான் சைனாவோட ஒரு பழமையான மருத்துவ புத்தகம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். த எல்லோ எம்பரர் கேனன் ஆஃப் மெடிசன். Then next it was codified during the time of Han dynasty. இதை எப்போ வந்து முறைப்படுத்தினாங்க, எப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா Han dynasty அந்த டைமில் தான் இது, இந்த ராஜா காலத்தில், இந்த ஹேன் அப்படிங்கிற அவரோட அந்த காலத்தில் தான் இந்த மருத்துவ புக்கை தே ஸ்டார்டட் முறைப்படுத்தினாங்க. ஓகே, தென் லோசி வாஸ் அ மாஸ்டர் ஆர்ச்சிவர் கீப்பர் ஆஃப் தி சோ ஸ்டேட். அவ இந்த யார் இவர் பேருன்னா இந்த லோசி வந்து என்னன்னா தலைமை ஆவண காப்பாளர் அப்படின்னு சொல்லி அவரை சொல்லுவாங்க. ஸோ தலைமை ஆவண காப்பாளர். லோசி வாஸ் அ மாஸ்டர், அவர் ஒரு தலைமை ஆவணங்கள் எல்லாம் காப்பாற்றுற ஒரு தலைமை போஸ்டில் வந்து இவர் இருந்தார். ஸோ தென் ஹீ வாஸ் அ ஃபவுண்டர் ஆஃப் தி டோசிம். அந்த ஒரு இந்த இதை ஆரம்பிக்கிறதுக்கு இவர் தான் காரணம், டோசிம் அப்படிங்கிறது. தென் ஹீ ஆர்கியூட் தட் டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவல்ஸ். நம்ம இதில் கூட புத்தர் சொல்லியிருக்கார், ஆசை தான் பேராசை தான் எல்லா அழிவுக்கும் காரணம் அப்படிங்கிற கொள்கை தான் இவரும் ஃபாலோ பண்ணார். ஸோ ஹீ ஃபவுண்டட் தி டோசிம். அவர் ஆர்கியூ பண்ணது என்னன்னா டிசையர் இஸ் த ரூட் காஸ் ஆஃப் ஆல் ஈவல்ஸ். நம்ம கஷ்டப்படுறதுக்கு எல்லாம் நம்ம பேராசை தான் காரணம் அப்படின்னு சொன்னார். அண்ட் கன்ஃபியூஷியஸ் வாஸ் அ ஃபேமஸ் அமௌங் த ஃபிலாசபர். தத்துவ ஞானிகள்லேயே ரொம்ப ஃபேமஸானவர் வந்து இந்த சைனாவில் கன்ஃபியூஷியஸ். அவர் அவர் வந்து ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்மர், அரசியல் சீர்திருத்தவாதி. ஹிஸ் நேம் மீன்ஸ் குங் அப்படிங்கிற அவரோட அந்த பேருக்கு அர்த்தம் என்னன்னா தலைவர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை மாஸ்டர், ஸோ தலைவருங்கிறது தான் அவரோட பேரோட அந்த மீனிங். ஓகே, ஹி வாஸ் அ பொலிட்டிக்கல் ரிஃபார்மர் அண்ட் ஹிஸ் நேம் மீன்ஸ் குங் த மாஸ்டர். ஓகே, ஹி இன்சிஸ்டட் ஆன் கல்டிவேஷன் ஒன்ஸ் ஓன் பர்சன். நம்மளோட பர்சனல் லைஃப்பை வந்து நம்ம முறைப்படுத்திக்கணும், ஒரு ஒழுக்கமான வாழ்க்கையை நம்ம வாழணும் அப்படின்னு அவர் சொன்னார். ஹி இன்சிஸ்டட் ஆன் கல்டிவேஷன் ஆஃப் ஒன்ஸ் ஓன் பர்சனல் லைஃப். அப்படி நம்மளோட பர்சனல் லைஃப்பை நம்ம ஒழுங்காக கல்டிவேட் பண்ணால்
நம்ம ஃபேமிலி வந்து ஒழுங்காக இருக்கும், முறையாக இருக்கும். ஒவ்வொரு ஃபேமிலியும் முறையாக இருந்தால் ஒரு கண்ட்ரியே ஒரு நல்ல ஒழுங்கான முறைப்படுத்தப்படும் அப்படின்னு தான் அவரோட கருத்து. யாரோட கருத்து? இந்த கன்ஃபியூஷியஸ். அவரோட முக்கியமானது என்னென்னா ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்கமாக இருக்கணும். அவன் ஒழுக்கமாக இருந்தால் ஒரு ஃபேமிலி வில் பி நல்லா முறைப்படுத்த முடியும். ஃபேமிலி ஒழுங்கானா ஒரு நாடே நல்லா இருக்கும் அப்படிங்கிறது அவரோட கருத்து. தட் இஸ் வாட் ஹி செட். இஃப் அ பர்சனல் லைஃப் இஸ் கல்டிவேட்டட், ஃபேமிலி லைஃப் இஸ் ரெகுலேட்டட். முறையாக செய்யப்படலாம். அண்ட் ஒன்ஸ் ஃபேமிலி லைஃப் இஸ் ரெகுலேட்டட், நேஷனல் லைஃப் இஸ் regulated. இதுதான் அவரோட அந்த மீனிங். அண்ட் மென்ஷியஸ் வாஸ் அனதர் வெல் நோன் சைனீஸ் ஃபிலாசபர். இவரும் கன்ஃபியூஷியஸ் மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் தத்துவ ஞானி தான், சைனாவோட தத்துவ ஞானி. அவர் ஒவ்வொரு பிளேஸ்க்கும், சைனாவில் இருக்க ஒவ்வொரு இடத்துக்கும் ஹி ட்ராவல் த்ரூ சைனா. சைனா ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி ஒவ்வொரு ரூலர்ஸ்க்கும், அரசர்களுக்கும் அறிவுரை சொன்னார். அதுதான் அவரோட முக்கியமான வேலை. திஸ் இஸ் அபவுட் த philosophy and literature of the Chinese. Okay, Chinese poet and philosopher such as Lucy, Confucius, Mencius, Moti and Tocchen. இவங்கெல்லாம் தான் இந்த சைனீஸ் சிவிலைசேஷன் நாகரிகம் வளர்றதுக்கு காரணமாக இருந்தவங்க. அண்ட் இந்த சுன் ட்சூ அண்ட் மிலிட்ரி ஸ்டோரேஜ், அதாவது ஒரு ஆர்மியோட உத்தியாளர், அவர் வந்து எழுதின புக்கோட பேர் ஆர்ட் ஆஃப் வார். ஓகே, அண்ட் ஸ்ப்ரிங் அண்ட் ஆட்டம் அப்படிங்கிறது வந்து சீனாவோட ஒரு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு நூல். ஓகே, புக்கு. அப்புறம் இந்த எல்லோ எம்பரர் வந்து ஏர்லியஸ்ட், அது ஒரு மருத்துவ புக்கு. அதுக்கப்புறம் அண்ட் இது எப்போ வந்து ஃபேமஸ் ஆச்சுன்னா டியூரிங் த பீரியட் ஆஃப் ஹான் டைனாசிட்டி. அண்ட் லூசி வாஸ் த மாஸ்டர் அண்ட் ஆர்ச்சிவர். இவர் ஒரு தலைமை, எல்லா ஆவணங்களையும் பாதுகாக்கிற போஸ்ட்டுக்கு வந்து இவர் இருந்தார். அதுக்கப்புறம் he was the founder of Taoism and he argued that desire is the cause root of all the evils. And Confucius was famous among the philosopher. எல்லா ஃபிலாசபர்லேயுமே வந்து கன்ஃபியூஷியஸ் வந்து ஒரு ஃபேமஸான இருந்தார். அவர் வந்து ஒவ்வொருத்தனும் அவரோட ஒரு பொலிட்டிக்கல் ரிஃபார்மர், அரசியல் சீர்திருத்தவாதி. அவரோட பேருக்கு அர்த்தம் தலைவர் அப்படிங்கிறது. ஸோ வாட்ஸ் we said one should cultivate own personal life. நல்லா அவங்க வச்சுருந்தாங்கன்னா ஒரு வீடு நல்லா இருக்கும், அதே மாதிரி நாடும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அண்ட் another person, Mencius was another well known Chinese philosopher. He traveled throughout the China ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அவர் எல்லா ரூலர்ஸ்க்கும், கிங்குக்கும் ஒரு அட்வைஸ் வந்து நிறைய அறிவுரைகளை கொடுத்தாரு. This is about the philosophy and literature of the Chinese. Children, we see the next part of the lesson, that is para. Okay, para means who. The Egyptian king was known as Pharaoh. Egyptian king ஓட பேர் தான் என்னமா சொல்லுவாங்க? Pharaoh. He was considered divine. அவர் ஒரு தெய்வ சக்தி வாய்ந்தவராகவே அவரை வந்து கருதப்பட்டாங்க. அவ்வளோ காட் மாதிரி அவரை வந்து நினைச்சாங்க. கிங்குக்கு அவ்வளோ மரியாதை அவங்க கொடுத்தாங்க. ஸோ he was considered divine, தெய்வ சக்தி வாய்ந்தவரா அப்படி நினைச்சாங்க. Then under the para there was a hierarchy of officials including wizards, the governor of provinces, then local mayors and the tax collectors. So இந்த para கிங்குக்கு கீழே நிறைய பேர் வந்து படிப்படியாக ஆஃபீஸர்ஸ் வந்து இருந்தாங்களாம். என்ன மாதிரி ஆஃபீஸர்ஸ் இருந்தாங்களாம்? விசர்ஸ் அப்படின்னா யாருன்னா மினிஸ்டர்ஸ்க்கு தான் என்ன சொல்லுவாங்களாம்? மந்திரிகள், விசர்ஸ். அப்புறம் கவர்னர், ஆளுநர். ப்ராவின்சஸ்னா ஸ்டேட்ஸ், ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, ஸ்டேட்டோட ஆளுநர்கள். அதுக்கப்புறம் லோக்கல், அந்த உள்ளூர் மேயர்ஸ். அதுக்கப்புறம் வரி கலெக்ட் பண்ணுறவங்க. இப்படி நிறைய பேர் அவருக்கு கீழே ஒவ்வொரு படிப்படியாக அவர் கீழே நிறைய மெம்பர்ஸ் வந்து வேலை பார்த்தாங்க. ஸோ அண்டர் த pharaoh there was a hierarchy of officials included. What are the officials under his control? Wizards, governor of provinces, local mayors and tax collectors. ஸோ இவங்கெல்லாம் ஒரு கீழே வேலை பார்த்தவங்க. Then land belonged to the king. கிங்குக்கு தான் நிலம் சொந்தமாக இருந்துச்சு.
அந்த அந்த நிலத்தை வந்து அதிகாரிகளுக்கு வந்து பிரித்து தரப்பட்டுதான், எல்லா அதிகாரிகளுக்கும் அதை பிரித்து தரப்பட்டது. தட் வாஸ் and was assigned to officials. Okay, land belongs to the king. கிங்குக்கு தான் லேண்டோட உரிமை இருக்குது, சொந்தம். ஆனால் அது வந்து அதிகாரிகளுக்கு பிரித்து தரப்பட்டது. ஸோ திஸ் இஸ் அபவுட் அ பேரா. பேரானா யார்? he was the king of Egypt, was known as the king of Egypt, was known as a para. He was considered as a divine, ஒரு தெய்வமாக கடவுளாகவே நினச்சாங்களாம். அண்டர் த பேரா நிறைய டிபார்ட்மெண்ட்ஸ் பீப்புள்ஸ் வந்து ஒர்க் பண்ணாங்க படிப்படியாக. ஸோ வாட் ஆர் தர்? விசர்ஸ், கவர்னர்ஸ், தென் லோக்கல் மேயர்ஸ் அண்ட் டேக்ஸ் கலெக்டர்ஸ். land was belongs to the king, but it was அது அப்படியே மற்றவங்களுக்கு அசைன் பண்ணி பிரித்து தந்துட்டாங்களாம். ஸோ திஸ் இஸ் வாட் அபவுட் பேரா. நெக்ஸ்ட் வி see about the silk route, பட்டு பாதை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ த ஹான் எம்பரர் யூ டி சென்ட், இந்த ஹேங் அப்படி டைனாசிட்டி, அது ஒரு கிங்டம், அதோட கிங் ஹேங் எம்பரர் அவர் என்ன பண்ணார்னா, அவரோட பேர் என்னன்னா வு டி அப்படின்றது, வு டி. ஸோ இவர் ஜாங் குயின் அப்படிங்கிற ஒரு ஆளை வந்து தூதுவராக மேலை நாடுகளுக்கு, வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் வந்து அவரை வந்து தூதுவராக அனுப்பினாராம். எந்த டைமில்? இன் 138 BC. ஓகே, எதுக்காக அந்த மாதிரி அவர் அனுப்பதுனால இந்த சில்க் ரூட் பட்டு பாதையை வந்து அவர் வந்து ஓப்பன் பண்ணுற திறக்கிறதுக்கு வந்து வழிவகுத்தார். ஏன் அந்த பட்டு பாதைனா மற்ற நாடுகளுக்கு போகிறதுக்கான அந்த பாதை, அது மூலமாக அவங்க போய் அந்த ரூட் மூலமாக மற்ற கண்ட்ரீஸோட ட்ரேட் பண்ணாங்க, பிஸ்னஸ் பண்ணாங்க. ஸோ இவர் தான் அந்த பட்டு பாதை சில்க் ரூட்டை வந்து ஓப்பன் பண்ணவர். ஸோ எந்த இயர்? 130 BCE. அதுக்காக அவர் என்ன பண்ணார்? ஜாங் குயின் அப்படிங்கிற ஒரு தூதுவரை எம்எஸ்ஏ அனுப்பி அவர் வந்து இந்த பட்டுப்பாதையை வந்து ஓப்பன் பண்ண வழிவகுத்தார். அடுத்தது, பிகாஸ் ஆஃப் த சில்க் ரூட் அண்ட் ரிசல்டன்ட் டு த ட்ரேட் கனெக்ஷன்ஸ், இந்த பட்டு பாதையினாலையும் அந்த மற்ற நாட்டுகளோட அவங்க வந்து வணிகம் வச்சுட்டு இருந்ததுனாலையும் இந்த சைனீஸ் பீப்புள் வந்து இந்த ஜாங் எம்பரரோட காலத்தில் நிறைய நன்மைகள் வந்து அடைஞ்சாங்க. அதுதான் பிகாஸ் ஆஃப் த சில்க் ரூட் அண்ட் ரிசல்டன்ட் ட்ரேட் கனெக்ஷன், சைனா பெனிஃபிட்டட் அ லாட் டியூரிங் த ரூல் ஆஃப் எம்பரர் சாங்கோட எம்பரர் டைமில், அந்த ரூலர் டைமில் இவங்க பட்டு ரூட்டுனாலேயும் மற்ற நாடுகளோட வணிக தொடர்பு வச்சதுனாலும் நல்ல நன்மைகளை சைனீஸ் வந்து நிறைய நன்மைகளை அடைந்தாங்க. Okay, then China's silk was very famous among the Romans. Okay, during the time of Roman Emperor Marcus and Aurelius அப்படிங்கிறவர், that is 166 C காமன் ஈரா. அப்போ வந்து இந்த மார்க்கஸ் ஆரியஸ்ங்கிறவர் என்னது? ரோமன் எம்பரர். இவர் ரோமன் எம்பரராக இருக்கும் போது இந்த இந்த ரோமில் வந்து சைனீஸோட சில்க் வந்து ரொம்ப ஃபேமஸாக இருந்தது. தட் இஸ் வாட் Chinese silk was very famous among the Romans. When it was famous? During the Marcus Aurelius in the year 166 CE. Okay, in which place it was famous? Roman. What was famous? Chinese silk. Okay, then some of the Chinese silk might have reached from Rome through the ports of the Tamilagam. எப்படி அந்த ரோமுக்கு வந்து இந்த சில்க் வந்து போயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்கன்னா, த்ரூ த போர்ட்ஸ், நம்மளோட தமிழகத்தோட துறைமுகங்களில் இருந்து தான் இந்த ரோமுக்கு வந்து இந்த சைனீஸ் சில்க் வந்து போயிருக்கும் அப்படின்னு நம்புகிறாங்க. ஸோ திஸ் இஸ் அபவுட் த சில்க் ரூட். வாட் இஸ் சில்க் ரூட்? சில்க் ரூட் அண்ட் தட் இஸ் 138 BC Hank Emperor, he sent a person, that is Zhang Queen, to the western parts of the countries, and thereby he opened a silk route for the trade connections. Okay, in the year 130 BC, and because of the silk route, in the silk route நாலையும் ட்ரேட் வணிகம் மற்ற கண்ட்ரினால் வச்சுக்கிறதுனால the Chinese people were benefited. நிறைய நன்மைகளை இந்த எம்பரர் சாங் பீரியடில் they got it. Then Chinese silk was very famous. Where it was famous? In Rome during the Roman Emperor period, Marcus Aurelius in 166 CE. Okay, the Chinese silk was famous. How this silk was went to China? Through the ports of Tamilagam. This is about the
Silk Route. And what are the contributions of by the Chinese to the world? Okay, China developed the writing system. அவங்க தான் எழுத்து சிஸ்டமே முதல்ல உருவாக்குனவங்க. Okay, they only developed. ஃபர்ஸ்ட் எப்படி இருந்ததா, இட் வாஸ் இனிஷியலி அ பிக்டோகிராஃபிக், முதல்ல வந்து பிக்சரான உருவத்தில் மாதிரி அந்த எழுத்துக்கள்லாம் இருந்துதான். அண்ட் லேட்டர் இட் வாஸ் கன்வெர்டட் டு சிம்பிள்ஸ். ஃபஸ்ட்டு பிக்சராக இருந்தது, அதுக்கப்புறமா சிம்பிள்ஸாக அதை கன்வெர்ட் பண்ணாங்க. ஸோ இந்த மாதிரி முறைகளை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணவங்களே இந்த சைனீஸ் தான். ஸோ ஒன் ஆஃப் த கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்டு. Chinese developed the writing system from early time, that is initially how it was a pictographic type, and later it was developed to symbols. Then first paper making இவங்களோட தான் நமக்கு அறிமுகப்படுத்தது. பேப்பரைஸுங்கிற ஒரு ஃப்ளார், இது இலையோட அந்த தண்டுல இருந்து தயாரிக்கப்பட்டது தான் பேப்பர். அதனால தான் அதுக்கு பேர் பேப்பர். ஸோ இந்த பேப்பரில் வந்து ப்ரொடியூஸ் பண்ணவங்களும் நமக்கு உலகத்துக்கு முதல்ல அறிமுகம் பண்ணவங்களும் இந்த சைனீஸ் பீப்புள் தான். த ஃபர்ஸ்ட் பேப்பர் மேக்கிங் ப்ராசஸ் வாஸ் டாக்குமெண்டட் பை சைனா வென் டியூரிங் த பீரியட் ஆஃப் ஈஸ்டர்ன் ஹேங் பீரியட். இந்த அரசரோட காலத்தில் தான் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. தட் இஸ் 25 to 220 BC. தென் சில்க் ரூட், இந்த பட்டுப்பாதையும் பிஸ்னஸ்க்காக கிரியேட் பண்ணதும் இந்த சைனீஸ் பீப்புள் தான். இதுவும் இவங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ், ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ். அண்ட் சைனா சில்க் வாஸ் ஃபேமஸ் இன் ரோமனில் அவங்க சைனீஸோட சில்க் ஃபேமஸ் ஆகிறதும் அவங்களோட ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ். தீஸ் ஆர் த கான்ட்ரிபியூஷன்ஸ் ஆஃப் தி சைனீஸ் people. What are the first one? Writing system was developed by the Chinese people, from the pictographic to the symbol. Then paper was introduced by them, and silk route was also introduced by them, and they was very famous. Chinese silk was famous in Roman. This is about the contributions to the world. And Chinese silk was very famous in the Roman. And Indus Valley civilizations. Indus Valley civilization ku இன்னொரு பேர், another name is known as Harappan civilization. You might have learned in the earlier classes Harappan civilizations. So அது எவ்வளோ ஏரியாவை வந்து இந்தியாவிலையும் பாகிஸ்தான்லேயும் அது எவ்வளோ ஏரியாவை கவர் பண்ணுதுன்னா 1.5 million square kilometers. It covers both India and Pakistan. And அதோட இந்த எல்லையோட, இந்த இண்டஸ் வேலி சிவிலைசேஷனோட எல்லைகள், பார்டர்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, that is Sutka Jen Dor in the west of the Pakistan and Iran borderல. அதுக்கப்புறம் ஷாட்கு, அது ஆப்கானிஸ்தானில் நார்த் சைடில். அண்ட் அலிமெட்பூர் இன் யூபியில் இந்தியா in the east. And Dainpad Maharashtra in India, that is in south, where the boundaries of this Indus Valley civilizations. இதெல்லாம் தான் நார்த் சவுத் வெஸ்ட் ஈஸ்ட் பவுண்டரிஸ் Indus Valley civilizations-க்கு என்ன அப்படிங்கிறது தான் இதெல்லாம். ஸோ தீஸ் ஆர் த பவுண்டரிஸ். அண்ட் இட்ஸ் அ மெயின் கான்சன்ட்ரேஷன் வாஸ் எந்த இடத்துல வந்து இந்த நாகரிகம் முக்கியமாக இந்த நாகரிகம் பரவி உள்ளது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளேஸ் தான். பாகிஸ்தான், ராஜஸ்தான், குஜராத் அண்ட் ஹரியானா, இந்த பிளேசஸில் தான் இந்த நாகரிகம், இந்த இண்டஸ் வேலி நாகரிகம் அதிகமாக பரவி உள்ள பிளேசஸ். த மெயின் கான்சன்ட்ரேஷன் யூஸிங் த region was Gujarat, Pakistan, Rajasthan and Haryana. This is about the Para, Silk Road and Chinese contributions and the Indus Valley civilization. Children, we see the next part, characteristics and contribution of the Egyptian civilizations. Okay, Egyptian people என்ன வந்து contribute பண்ணிருக்காங்க, that we are going to see. First point வந்து Egyptians developed a solar calendar system. So இவங்க என்ன பண்ணிருக்காங்க, this Egyptians people
சன்னை அடிப்படையாக வச்சு கேலண்டர் ப்ரிப்பேர் பண்ணியிருக்காங்க. திஸ் இஸ் தேர் கான்ட்ரிபியூஷன் டு த வேர்ல்ட். Egyptians developed a solar calendar system. And next what they have did, the pyramid and their designs show their mathematical and surveying skill. ஸோ அவங்க அந்த பிரமிட் வந்து எப்படிமா வந்து கட்டியிருப்பாங்க. ஸோ இப்படி இருக்கும், இதுதான் பிரமிட், ட்ரையாங்குலர் ஷேப்ஸ். ஸோ அந்த பிரமிடும் அதோட டிசைன்ஸும் வந்து சிலது பார்த்திங்கன்னா அந்த பிரமிட்ல எப்படி இருக்கும்னா ஹெட் வில் பி லைக் அ ஹியூமன் அண்ட் பாடி வில் பி லைக் அ லயன். ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணியிருக்க அந்த டிசைன்ஸ் அந்த பிரமிடெல்லாம் எப்படின்னா அவங்களோட மேத்தமெட்டிக்கலும் அவங்க கணக்குலேயும் அவங்க வந்து நில அளவை எப்படி பண்ணியிருக்காங்கங்கிற அவங்களோட திறமையை நமக்கு வெளிப்படுத்துது. That is what the second point. The pyramid and their designs show their mathematical, how skill அவங்க மேத்தமெட்டிக்ஸில் இருந்திருக்காங்க, சர்வே நில அளவில் எவ்வளோ அழகாக அவங்க இருந்திருக்காங்க அவங்க நமக்கு வெளிப்படுத்துது. And third point is the hieroglyphics. That is a writing system of a Egyptian people. Writing system attest their skills in handling symbols. அவங்க இந்த ஹைரோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம் அவங்களோட எழுத்து முறை அது நமக்கு அந்த என்ன எப்படி மாற்றப்பட்டிருக்குமா இந்த ஹைரோகிராஃபிக்ஸ் குறியீடுகள் சிம்பிள்ஸ். ஸோ அந்த குறியீடுகளில் வந்து அவங்க எவ்வளோ அழகாக வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க, கவனமாக யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த சிம்பிள்ஸுங்கிறத நமக்கு காட்டுது. ஸோ திஸ் இஸ் ஆல்சோ ஒன் கான்ட்ரிபியூஷன். ஹைரோகிராஃபிக் ரைட்டிங் சிஸ்டம் வாஸ் அ கான்ட்ரிபியூஷன் ஆஃப் தி Egyptians to the world. And fourth point is preservation of human body in the form of mummies. Okay children, ஸோ இவங்க ஹியூமன் இறந்த பிறகு அந்த பாடியையும் அந்த மம்மீஸ்ங்கிறது எவ்வளோ அழகாக பாதுகாத்துருக்காங்கங்கிறதும் ஒரு கான்ட்ரிபியூஷன், நமக்கு அவங்க கொடுத்துருக்க ஒரு கான்ட்ரிபியூஷன்ஸ். ப்ரிசர்வேஷன் ஆஃப் ஹியூமன் பாடி இன் த ஃபார்ம் ஆஃப் மம்மீஸ். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் தே applied innovations in the use of science and technology. அவங்க சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் புது முயற்சிகளை அவங்க கையாண்டிருக்காங்க. அது மூலமாக தான் இப்போ நல்ல டெவலப்மெண்ட்ஸ் வந்து இருக்குது. இதெல்லாம் அவங்க நமக்கு அளித்த பங்களிப்புகள், நமக்கு அவங்க என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, நமக்கு கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கேரக்டர்ஸ் எப்படிங்கிறது தான் இது. எப்படி ஈஜிப்ஷியன்ஸ் வந்து அவங்க தான் இந்த சோலார் கேலண்டர்ஸை சிஸ்டத்தை சன்னோட அடிப்படையாக வச்சு ஃபார்ம் பண்ணாங்க. பிரமிட், அவங்களோட பிரமிடும் அந்த டிசைனும் how mathematically they are skilled and surveying skills, about their skills they are telling. Hieroglyphic system was there, important, how they handle the symbols very skillfully, that we can able to learn about that. Then preservation of human body in the form of mummies. இறந்த பிறகு அவங்க உடவுல மம்மீஸ்ங்கிற மாதிரி அழகாக ப்ரிசர்வ் பண்ணுற மெத்தடையும் அவங்க தான் உலகத்துக்கு கொடுத்தாங்க. தென் த அப்ளைடு இனோவேஷன் ஆஃப் யூஸ் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் அவங்க புதுசாக நிறைய முயற்சிகளை ஏற்படுத்தினாங்க. திஸ் இஸ் அபவுட் த characteristics and contribution of the Egyptian civilization. Next one is the characteristics and contribution of the Sumerian civilization. Okay, first
they invented potter's wheel. Potter's wheel is the invention of potter's wheels is credited to the Sumerians. இந்த பாட்டர்ஸ் வீல்னா என்னமா குயவர்கள் பானையெல்லாம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற அந்த சக்கரம். ஸோ அதை யார் முதல்ல நமக்கு கொடுத்தாங்க? சுமேரியன்ஸ். அதுதான் அதோட இந்த கிரெடிட் வந்து புகழ் வந்து சுமேரியன்ஸை தான் சேரும். ஸோ ஓகே, த இன்வென்ஷன் ஆஃப் பாட்டர்ஸ் வீல் இஸ் கிரெடிட்டட் டு த சுமேரியன்ஸ். நாட் ஒன்லி தட், தே டெவலப்ட் calendar system of 360 days. 364 கொண்ட ஒரு கேலண்டரை உருவாக்குனது இந்த சுமேரியன் பீப்புள் தான். அண்ட் டிவைட் the circle into 360 units. ஒரு சர்க்கிளை வந்து 360 யூனிட்ஸாக பண்ணவங்களும் இவங்க தான். வாட் இஸ் தட் 360 யூனிட்ஸ்? ஓகே, இந்த சர்க்கிளை 360 யூனிட்ஸாக அவங்க பண்ணதும் இவங்க தான். ஓகே, ஸோ டிவைட் த சர்க்கிள் இன்டு 360 யூனிட்ஸ். ஓகே, அண்ட் தேர்ட் பார்ட் இஸ் cuneiform writing system. Cuneiform writing system was their contribution to the world. Cuneiform method of writing introduce பண்ணவங்க Sumerian people. And the last point is the Hammurabi law code. சட்ட ஆவணம். ஓகே, ஹம்முராபி சட்ட ஆவணம் was another legacy of the Mesopotamian. So சுமேரியனுக்கு இன்னொரு பேர் மெசபட்டோமியன்ஸ். ஓகே சில்ட்ரன், இந்த ஹம்முராபி கோடுங்கிறது வந்து லா, அது ஒரு சட்ட ஆவணம், புக்கு மாதிரி. ஸோ அது ஆக்சுவலி புக்காக இல்லை, அது எதில் செதுக்கி வச்சுருந்தாங்க? கல்வெட்டில். ஸோ அதையும் உலகத்துக்கு கொடுத்தது இந்த சுமேரியன் பீப்புளெலாம். அது ஒரு அவங்களோட பெரிய சாதனை. ஸோ அதுதான் லெகசி. ஸோ தீஸ் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் தி சுமேரியன் சிவிலைசேஷன். They only introduced the potter's wheel and they introduced a calendar of 360 days and they only divide the circle into 360 units. And cuneiform is their writing and Hammurabi code was their another important legacy of the Mesopotamian. We'll see the assignment. Fought, art and literature of Chinese. Thank you children. I hope you understood the concept. Have a nice day.